அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று தான் ஆராதிக்கிற தெய்வத்தை குறித்தான ஒரு நல்ல வெளிப்பாட்டினை சொல்லுகிறார். ஆண்டவர் ஆகிய தேவனை புரிந்து கொண்ட விதத்தை இப்படி சொல்லுகிறார். எந்த மாதிரி சூழ்நிலையில் சொல்லுகிறார்? அவருடைய வாழ்க்கையிலே பல இழப்புகளை சந்தித்து பலவிதமான கஷ்டங்கள் உபத்திரவங்கள் மத்தியிலே சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை. ஒரே நாளிலே அவன் பெற்றெடுத்த பிள்ளைகள் இறந்து போகிறாங்க. அவன் வளர்த்து வந்த ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது. பல விதத்தில் இழப்புகள், இப்படி சரீரத்தில் பலவீனம், தான் கட்டின மனைவியும் தூசிக்கிற ஒரு நல்ல வார்த்தைகளை அவன் கேட்குறான். இப்படி பல்வேறு விதங்களிலே யோபு பாதிக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். புலம்புகிறார், பலவிதமான எதிர்மறையான வார்த்தைகளை பேசுகிறார். ஆனாலும் அதன் நடுவிலே ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. அப்போ நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் செத்து போகலாம், நான் வளர்த்த ஆடு மாடுகளும் என்னை விட்டு கொள்ளையடிக்கப்படலாம், இறந்து போகலாம், பலவிதமான இழப்புகளை சொத்து சுகத்தில் இழந்ததை நான் பார்க்கலாம். ஆனால் எல்லாமே எனக்கு எதிராக இருந்தாலும் நான் நம்புகிற விசுவாசிக்கிற என் ஆண்டவர் உயிரோடு தான் இருக்கிறார் என்று உறக்கச் சொல்லுகிறார். இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஆம், அவருக்குள்ள ஒரு நிச்சயம் என்னன்னா, நான் சம்பாதித்ததான இவை எல்லாம் இழந்து போனாலும் இவை எல்லாம் கொடுத்தது யாருன்னா ஆண்டவர் தான் கொடுத்தாரு. எனக்கு இத்தனை விதமான உயர்வுகளையும் மேன்மைகளையும் கொடுத்தவர் இறந்து போயிருந்தால் நான் கவலைப்படலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் கொடுத்தவர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். அப்போ எதையெல்லாம் நான் இழந்து போனனோ அதையெல்லாம் பல மடங்காக திரும்ப அவரால் கொடுக்க முடியும். ஏன்னா அவர் தான் கொடுத்தவர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்ப்போம். நாம் யோபுவை போல அந்தளவுக்கு பாடுகள், அந்தளவுக்கு இழப்புகள், உபத்திரவங்களை நாம் சந்திக்கல. சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் வரும்போதே நாம் எதற்கு உயிரோடு இருக்கிறோம், செத்தா பரவாயில்ல என்றெல்லாம் கூட புலம்புகிற ஒரு சூழ்நிலை நமக்கு அவ்வப்பொழுது வருகிறது. ஆனால் புலம்ப வேண்டிய இடத்துல நாம் இல்லை. அதற்கு மாறாக சொல்லலாம், 1000 பிரச்சனைகள் எனக்கு எதிராக வந்தாலும் என்னை பெற்றெடுத்தவர் என் ஆண்டவர் இயேசு, அவர் இன்றைக்கும் உயிரோடு இருப்பதால் நான் எதையெல்லாம் இழந்தனோ அதையெல்லாம் திரும்ப நான் பெற்றுக்கொள்ள என்னால் முடியும். எல்லா விதமான இக்கட்டுகள், நெருக்கடிகளுக்கு மாறும், புகழ்ச்சி வரும், மேன்மை வரும், இழந்த பலம் மீண்டும் எனக்கு கிடைக்கும், இழந்த எல்லாமே எனக்கு நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன் என்று நாமும் சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். ஏனென்றால் இழந்து போனதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் உயிரோடு தான் இருக்கிறார். இதற்கு முன்னாக நானும் நீங்கள் பெற்றுக்கொண்ட அத்தனை விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தவர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். ஆகவே நீங்கள் கலங்காதீர்கள். அவர் உயிரோடு இருக்கிற போது நாம் ஏன் பயப்படணும்? நாம் ஏன் எதிர்காலத்தை குறித்து கேள்வியோடு இருக்கணும், சந்தேகப்படணும், புலம்பணும்? வேண்டாம். அவர் உயிரோடு இருப்பதால் நீங்கள் நிச்சயமாக உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். நீங்கள் நிச்சயமாக உயர்த்தப்படுவீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. ஆகவே அவர் மேலே விசுவாசம் வைத்தவர்களாய் ஒரு அடி முன்னுக்கு செல்வோம். நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் தேவன் அந்தந்த காலகட்டங்களிலே கொடுத்து உயர்த்துவார். இதே யோபு சொல்கிறார், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைபடாதுங்கிறார். ஆகவே அவர் உங்களுக்காக எனக்காக உண்டு பண்ணி வைத்த ஆசீர்வாதங்கள் ஒன்றும் இனி தடைபடாது, சரியான நேரத்துக்கு வரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. பயப்படாதீர்கள். விசுவாசத்தோடு காத்திருப்போம், வெற்றியை அனுபவிப்போம். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இதை ஆண்டவரே, யோபுனுடைய வாழ்விலே பல இழப்புகளை சந்தித்தாலும் அவர் விசுவாசமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் உயிரோடு இருக்கிறீர் என்று. நீர் உயிரோடு இருந்ததுனால அவன் இழந்து போனதையெல்லாம் திரும்ப அவனுக்கு கொடுத்து தேசத்தில் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் நீங்கள் உயர்த்தினது போல
எங்கள் வாழ்விலும் அப்படிப்பட்ட உயர்வையும் மேன்மையும் கொடுக்க நீர் நல்லவராய் வல்லவராய் இருக்கிறீர். அதை விசுவாசித்து இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம். இந்த நாளும் எங்களுக்கு உயிர்ப்பிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். வெற்றி மேல வெற்றி அடைந்து உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தட்டும். ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.